ஆனா அடிக்கடி கை கால் வலிக்கு இதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்குவாரு. பீரு குடிச்சு கல்லு குடிச்சனாலதான் இது கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வயிற்றுல ஓட்ட போட்டு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. யூரின் போக முடியாது, மற்றது நடக்க முடியாது, ஒரு ஆள் புடிச்சே கூட்டிட்டு போகணும். எதா இருந்தாலுமே குளிப்பாட்டுறதா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு குளிப்பாட்டணும். செத்து பொழைச்சதே 3 இது எடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ ஆளுங்க பார்த்தாங்கன்னா நீ டைல்ஸ் பண்ற மாதிரி தெரியல, தெம்பா பேசுதா அப்படின்னு. டைல்ஸ் பண்ணும்போது ரொம்ப சோர்வா இருந்துச்சு, ரொம்ப எந்திரிக்க முடியாது, ஒன்றும் போக முடியாது, நீர் போல ரொம்ப அசதியா இருக்கும், கூட வைக்க முடியாது, சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, ரொம்ப தொல்லையா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மூச்சு அடிக்கடிக்கு மூச்சு வாங்கிச்சு. இப்போ நம்ம கிட்ட வந்ததுனால நம்ம செம்மமான இடத்துல மூச்சு வாங்கல எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை, எடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ ஆளுங்க பார்த்தாங்கன்னா நீ டைல்ஸ் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ கூட வெளியே உட்காந்து சொல்றாங்க நீ டைல்ஸ் பண்ற மாதிரி தெரியல, அவ்வளவு தெம்பா பேசுதா அப்படின்னு. உப்பு சத்து 140 இருந்துச்சு. 14 இருந்துச்சு, அப்புறம் 12க்கு வந்துச்சு, இப்போ 6 வந்துருச்சு. டயாலிசிஸ் போயிட்டு உங்களுக்கு எடுக்கிறீங்க. ஆமா, ஏத்துக்கிட்டேன் சார். ஆனா அவங்க என்ன சாப்பிடுறீங்க, டயாலிசிஸ் கேக்குறாங்க, என்ன சாப்பிடுறீங்க நீங்க, உங்களுக்கு அந்த ஃபில்டர் இது சீக்கிரமே இதாகுது, என்ன நீங்க சாப்பிடுறீங்க, அந்த மிஷின் வந்து சீக்கிரம் எடுக்க மாட்டேங்குது, உங்களுக்கு 2 கிலோக்கு மேல எடுக்க முடியல தண்ணி அப்படிங்கிறாங்க. 1 கிலோ வெயிட் ஏறினா 1 கிலோ தான் சார் எடுக்க முடியல, அதுக்கு மேல எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. பீரு கல்லு குடிச்சனாலதான்ங்கிறாங்க சார். ஆனா அடிக்கடி கை கால் வலிக்கு இதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்குவாரு. பீரு குடிச்சு கல்லு குடிச்சனாலதான் இது கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, அதனாலதான் இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சார். ஃபர்ஸ்ட் ஜிஹெச்ல தான் சார் நாங்க பார்த்ததே, கிட்னி வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வயிற்றுல ஓட்ட போட்டு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்கள்கிட்ட அந்த காப்பீடு திட்டம் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க காப்பீடு திட்டத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சொந்தம் இது தனலட்சுமிலே கொண்டு போய் பணம் கட்டி தான் சார் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காப்பீடு வாங்கினால இப்ப காப்பீட்டுல தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். சளி பிடிச்சாதான் சார் அது கொஞ்சம் விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, மூச்சு வாங்குதுங்க சார். செல்லு மூலியமா தான் சார் கேள்விப்பட்டோம். இங்க வந்தா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாங்க அக்காங்க மத்தவங்க. நடந்துச்சுங்க சார். ஏன்னா சார் யூரின் போக முடியாது, மற்றது நடக்க முடியாது, ஒரு ஆள் புடிச்சே கூட்டிட்டு போகணும். எதா இருந்தாலுமே குளிப்பாட்டுறதா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு குளிப்பாட்டணும். ரொம்ப வீக்கா இருந்தாங்க, செத்து பொழைச்சதே 3 இது. ரொம்ப மூச்சு வாங்குது சார். இப்போ இந்த மூச்சு வாங்குறது எப்படி இருக்கு? இப்போ அவ்வளவு வாங்கலை சார், நார்மலா நல்லா இருக்காது சார். வேலைக்கெல்லாம் போக வேணான்ட்டேன் சார், வீட்டுல ஆளா இருந்தா போதும் சார். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. நல்லா வந்தாதான் நான் பதிவே எடுப்பேன். சரிங்க சார். 12ல இருந்து 6 வர்றது சாதாரண விஷயம் இல்லைன்னா, 1க்கு 2க்கு ஒரு பையன் 2 பையனுக்கு வந்திருக்குங்க சார். நாங்க ரிப்போர்ட்டை சரியா பார்க்கல. சரியா இருக்குங்க. சரி சார்.